சுவையான வடகறி செய்யலாம் வாங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துங்க. அதை 1லேருந்து 2 ஹவர் ஊற வைங்க. ஊறின கடலைப்பருப்பை 2 காஞ்ச மிளகா சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துங்க. வடகறி செய்ய தேவையான பொருட்கள்: பட்டை, கிராம்பு, 2 தக்காளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூனு, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி. முதல்ல அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை தோசை கல்லில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுங்க. ஆறின பிறகு அதை நல்லா உதிரியாக்குங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடான பிறகு பட்டை, கிராம்பு போடுங்க. ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்துங்க. நல்லா வதங்கின பிறகு நறுக்கின வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு பொன்னிறமாக வதக்குங்க. அப்புறம் தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கரம் மசாலா, காஞ்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டு வதக்குங்க. உதுத்து வச்ச கடலைப்பருப்பில் மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 1 கப்பு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுங்க. சுவையான வடகறி ரெடி. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.